நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கும், அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கும் அப்படிங்கிற பாடலுக்கு ஏற்ற மாதிரி வாழ்ந்து காட்டிய ஒரு உன்னத தலைவர் இவர். ஒரு அரசியல்வாதி, ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு இன்றளவும் உதாரணமாக விளங்குறவர். இவர் மறைஞ்சாலும் மக்களுடைய மனசில் என்னென்னைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்க ஒரு உன்னத தலைவர் தான், வேற யாரும் இல்லை, நம்முடைய பாரத ரத்னா புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்கள். இவர் மக்களுடைய மனதில் இன்றளவும் இதய தெய்வமாக வாழ்ந்துகிட்டு இருக்காரு. இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இவரை பற்றின ஒரு சிறப்பு வீடியோ தான் இது. திரு கோபால மேனனுக்கும் திருமதி சத்யபாமாவுக்கும் 1917 ஜனவரி மாதம் 17 எம்ஜிஆர் அவர்கள் பிறக்கிறாரு. எம்ஜிஆருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னா மருதூர் கோபால மேனன் ராமச்சந்திரன் அப்படின்ட்டு. இவர் இலங்கையில் பிறந்தாலும் பின்னாளில் கும்பகோணத்துக்கு வந்துடுறாங்க. சின்ன வயசுலேயே அப்பா இறந்துட்டனால வேற வழி இல்லாமல் குடும்ப சூழ்நிலை காரணமாக ரொம்ப சின்ன வயசு, அதாவது 7 வயசுலேயே நாடகத்துறைக்குள்ளே என்ட்ராகிறாரு. 1924 பார்த்தோம் அப்படின்னா குடும்பம் முழுக்கமே ரொம்ப வறுமையில் இருக்கிறனால எம்ஜிஆர் அவர்கள் நிறைய பணம் சம்பாதிக்கணும், குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் இருக்கிறனால நாடகத்துறையில் சேர்ந்தார். அது மட்டும் இல்லாமல் எல்லா நாடகங்களையுமே எப்படியாவது நடிச்சிடணும், எப்படியாவது பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோளோடு ஓடிக்கிட்டு இருந்தார். இதன் காரணமாக தான் ஒரிஜினல் பாய்ஸ் அப்படிங்கிற நாடகக்குழுவில் தன்னுடைய பேரை அட்டாச் பண்ணார். இது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாளுக்கு அப்புறமே, அதாவது 1935 நாடகத்தில் நடிக்கிறத விட்டுட்டு படங்களுக்கு முயற்சி பண்ணலாம், திரைப்படத்துக்கு முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற முயற்சியை தொடர்ந்தார். 1936 பார்த்தோம்னா அவருடைய தீவிர முயற்சியோட காரணமா சதி லீலாவதி அப்படிங்கிற படத்துல துணை கதாபாத்திரமா நடிக்க வாய்ப்பு கிடைக்குது. அந்த வாய்ப்புல ரொம்ப நல்லாவே பண்றாரு. 1940 வரைக்கும் அவருக்கு முன்னணி நடிகராக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்குது. ஸோ அது வரைக்கும் ஒரு ஆக்ஷன், ஒரு ரொமான்டிக் ரெண்டும் கலந்த ஒரு ஹீரோவை தமிழ் சினிமா பார்க்கல அப்படின்னே சொல்லலாம். அந்த வாய்ப்பை ரொம்ப அழகா பயன்படுத்தி 1947 ராஜகுமாரி அப்படிங்கிற படத்தின் மூலமா அவர் நிரூபிக்கிறாரு. இந்த படத்துக்கு கதை வசனம் எழுதியிருந்தாரு கலைஞர் அவர்கள். அது மட்டும் இல்லாம 1957 பார்த்தோம்னா இவர் நல்ல நடிகர்ல இருந்து நல்ல தயாரிப்பாளராகவும் நல்ல டைரக்டராகவும் மாறுறாரு. ஸோ மாறி அவருடைய முதல் படமான நாடோடிகள் மன்னன் எடுக்கிறாரு. இந்த படம் மெகா ஹிட் ஆகுது. ஸோ முதல் படமே மெகா ஹிட் அப்படின்னும் பொழுது பேக் டு பேக் 2 படம் பண்றாரு. ஒன்னு உலகம் சுத்தும் வாலிபன், இன்னொன்னு மதுரையை மீட்ட சுந்தரபாண்டியன். இந்த 2 படங்களும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்றது. மக்களுடைய மனசுல இடம் பிடிச்ச எம்ஜிஆர் அவர்களுக்கு 1960 இந்தியாவுடைய சிறந்த விருதான பத்மஸ்ரீ விருது கொடுக்குறாங்க. ஆனா அந்த விருதுல ஹிந்தி பெயர் இருக்கு, அதுக்கு பதில் தாய்மொழி தமிழ் பெயர் வரணும் அப்படிங்கன்னு ஆசைப்படுறாரு. அது நடக்கல அப்படின்னு அந்த விருது வேண்டாம் அப்படின்னு மறுத்துறாரு. அது மட்டும் இல்லாம 1971 பார்த்தோம்னா ரிக்ஷாக்காரன் படத்துக்கு அவர் சிறந்த நடிகர் அப்படிங்கிற ஒரு பட்டம் கிடைக்குது. அந்த விருதையும் ஏத்துக்கிறாரு. மற்றவங்களுக்கு உதவணும், அதிலும் குறிப்பா ஏழைகளுக்கு உதவணும் அப்படிங்கிறது அவருடைய குணத்திலேயே இருந்தது. அது மட்டும் இல்லாம தனிநபருக்கு கஷ்டம் அப்படின்னாலோ ஒரு இயற்கை பேரழிவு அப்படின்னாலோ தானா முன்வந்து உதவணுன்ற குணம் படைச்சவர் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய படங்கள்ல சிகரெட் பிடிக்கிறதும் மது குடிக்கிறதும் போன்ற காட்சிகள் இருக்கவே கூடாது அப்படின்ட்டு மேக்சிமம் முயற்சி பண்ணியிருக்காரு. இன்னைக்கு நடிகர்கள் அதை சர்வசாதாரணமாக பண்றாங்க, ஆனா அது இருக்கக்கூடாதுன்னு அன்னைக்கே முயற்சி பண்ணவர் எம்ஜிஆர் அவர்கள். அவர் ஏழைகளுக்கு உதவுற மாதிரி பண்ணக்கூடிய பல காட்சிகள் அவருடைய விருப்பத்திலையும் அவருடைய குணத்திலையும் தன்னால் அமைஞ்சது அப்படிங்கிறது குறிப்பிட வேண்டிய விஷயம். எம்ஜிஆர் அவருக்கு எவ்வளோ அன்பு, பாசம், பரிவு இருக்கோ அதே அளவுக்கு தன்னம்பிக்கையும் விடாமுயற்சியும் துணிவும் இருக்குது அப்படிங்கிறதும் போராட்ட குணம் இருக்குது அப்படிங்கிறதும் நிரூபித்த தருணம் தான் எம்ஆர் ராதா எம்ஜிஆர் அவர்களை துப்பாக்கியால் சுட்ட தருணம். அந்த தருணத்திலிருந்து நிறைய இதயங்கள் அவருக்கு கவனிக்க ஆரம்பிச்சது, அவருக்காக குரல் கொடுக்க ஆரம்பிச்சது, அவருடைய கருத்துக்களை ஈர்க்க ஆரம்பிச்சது. பொதுவாக அவருடைய படங்கள் இப்படி இருக்கிறனால அவருக்கு அரசியல் நுழைவதற்கு அதுவே நல்ல தருணமாகவும் அமைஞ்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 1950 திமுகவில் தன்னை இணைச்சிக்கிறாரு. அதுலேருந்து ஒரு 25 வருஷத்துக்கு பொது தேர்தல் முடிவுகளை தீர்மானிக்கிற ஒரு வல்லமை மிக்க சக்தியா எம்ஜிஆர் அவர்கள் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம 72 திமுகல இருந்து வெளியில வந்துடுறாரு. இவருக்கும் கருணாநிதி அவர்களுக்கும் ஏற்பட்ட பகை காரணமாக. ஸோ அதுல இருந்து பார்த்தோம் அப்படின்னா 72 இருந்து 77 வரைக்கும் திமுக குறிப்பா கருணாநிதி பத்தின முக்கியமான விஷயங்களை, அவரை பத்தின மிக கடுமையான விமர்சனங்களை மக்கள் கிட்ட, ஏழை மக்கள் கிட்ட முன்வைக்கிறாரு. ஸோ இதனுடைய பலனா 1977 அவர் முதலமைச்சராக மாறுறாரு. எம்ஜிஆர் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை அப்படிங்கிறது சில சோகங்கள் நிறைந்த வாழ்க்கையாக தான் இருந்தது. அவருடைய முதல் 2 மனைவிகள் நோய்வாய்ப்பட்டு இறந்துடுறாங்க. அவருடைய 3வது மனைவியான ஜானகி அவர்கள் தான் அவங்களை நல்லா பார்த்துக்கிறாங்க. அவருடைய மறைவுக்கு பின்னாடி அஇஅதிமுகவை அதனுடைய பொறுப்பை ஏற்றுக்கிட்டாங்க ஜானகி அவர்கள். 1987 நோய்வாய்ப்பட்ட எம்ஜிஆர் அவர்கள் உயிரிழக்கிறாரு. அந்த இறப்பு அப்படிங்கிறது தமிழக மக்களையும் தமிழ் உள்ளங்களையும் கட்டுக்கடங்க விடாத ஒரு சோகத்துக்கு ஆழ்த்திருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அன்னைக்கு தேதியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசும் சரி, காவல்துறையினரும் சரி, இவருடைய இறப்புக்கு வந்த மக்களை கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறது மிகப்பெரிய சவாலாகவும் போராட்டமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய ஆட்சி காலம் அப்படிங்கிறது வெறும் 11 ஆண்டுகள் மட்டும்தான். அந்த 11 ஆண்டுகளில் ஏழை மக்களுடைய மனதில் இன்ன அளவுக்கும் இடம்பெற மாதிரி பல செயல்களை அவர் செஞ்சிருக்காரு அப்படிங்கிறதான் குறிப்பிட வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது.
அவருடைய இறப்புக்கு பின்னாடி அஇஅதிமுக அப்படிங்கிறது இரண்டா உடைஞ்சது. ஒன்று ஜானகி கட்சியாகவும் இன்னொன்று ஜெயலலிதா கட்சியாகவும் மாறுச்சு. இதுக்கப்புறம் நடந்த பல விஷயங்கள் நம்மளுடைய எல்லாருடைய பார்வைக்கும் நல்லாவே தெரியும். ஏழை எளிய மக்களுக்கு நல்ல உதவிகள் செய்யணும் அப்படிங்கிறதே தன்னுடைய வாழ்நாள் லட்சியமாக கொண்ட எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் கடைசி வரை அதை ரொம்ப சிறப்பாக பண்ணார். அது மட்டும் இல்லாமல் இலங்கையில் வாழ்கிற தமிழ் மக்களுக்கும் இலங்கையில் இருக்க போராளியான பிரபாகரன் அவர்களுக்கும் நிறைய உதவிகளை பண்ணியிருக்காரு. அவர் எப்படி திரை வாழ்க்கையில் வாழ்ந்தாரோ அதே மாதிரி தான் நிஜ வாழ்க்கையிலும் ஏழை மக்களுக்கு எளிய மக்களுக்கு உதவி செஞ்சார். அதனால தான் இன்றளவும் இருக்கக்கூடிய மக்கள் எம்ஜிஆர் அவர்களை இதய தெய்வம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவருடைய பிறந்த நாளான இன்று அவருடைய செய்த பல நல்ல உதவிகளை நம்ம நினைவு கூறுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். லங்கா ஸ்ரீ, உலகத் தமிழர்களின் இதய துடிப்பு.